கூப்பிடுற இடத்துக்கு நாங்க வந்து உங்களை பார்ப்போம்னு சொல்ற ஒரு மக்கள் இருக்கிற ஒரு ஊர்ல அவருக்கு என்ன ஆபத்து சார் வரும்? அவர் மக்களை மீன் பண்ணல சார், ஏன் கரூர்ல மட்டும்? Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க, 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. Indigo's Photo durable exterior paint with Duro color technology. ஷார்ட்ல நானும் கேட்குறேன், எங்கேயுமே இல்லை, ஏன் கரூர்ல சார், ஏன் கரூர்ல? ஸோ இப்படி வரிசையா எத்தனையோ ஊர்களில் பண்ணிட்டு தானே சார் கரூருக்கு வந்தாரு. அங்கெல்லாம் அவரை நாங்கள் ஒண்ணுமே பண்ணலையே. அந்த கேள்வி அவங்களும் கேட்கலாம் இல்லையா? இது சதி அப்படின்னு சொன்னால் அந்த சதி ஏன் முதல் மீட்டிங்ல, ரெண்டாவது மீட்டிங்ல, மூணாவது மீட்டிங்ல ஏன் பண்ணல? போலீஸ் சப்போர்ட் கட்டுப்படுற கூட்டம் கிடையாது சார். இது தலைவனுக்கு மட்டுமே கட்டுப்படுற கூட்டம். இதுவரே இல்ல, அவர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படியான ஒரு கூட்டம் சொன்னதுக்கு அப்புறம் அங்க பிரச்சனை ஆகுன்றது தானே. விஜய் போனா பிரச்சனை வரும் சார். அவர் வந்து பெரிய நடிகர், கண்டிப்பா பிரச்சனை வரும் சார். ஆனால் நடந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணீங்க? அவங்க குடும்பத்தையே நான் என்னுடைய ஆயுள் முழுக்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சார். ஆயுள் முழுக்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது வந்து ஒரு மெக்னானிமிட்டியை காட்டுது சார். நான் இல்லைன்னே சொல்ல நல்ல விஷயம் அது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுக்காகவே பல கோடிகளை செலவழிச்சதாலாம் செய்திகள். சார், இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பேசும்போது குறிப்பாக இந்த கரூர் பெருந்துயர் சம்பவமானது நிகழ்ந்து ஒரு மாதம் முடிஞ்சு இன்னைக்கு மீண்டும் இதே 27ஆம் தேதியில நம்ம சந்திக்கிறோம். இன்றைய நாளில் மகாபலிபுரத்தில் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை எல்லாம் விஜய் அவர்கள் நேரில் சந்திக்கிறார் அப்படின்ற அந்த ஏற்பாடு பல்வேறு விதங்களாக அது பேசப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல உங்களுடைய பார்வையில் இந்த சந்திப்பு எப்படி இருக்கு? ஷாக்கிங்காக இருக்கு. இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒன்று. இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுறோம் அப்படிங்கிறது வந்து ஆன் பாசிட்டிவ் நோட் நல்லா இருக்கும். நிறைய விஷயங்களில் வந்து நம்ம கிரவுண்ட் பிரேக்கராக இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம். ஆல் செட் அண்ட் நம்ம வந்து அமெரிக்காவில் இல்லை, நம்ம யூரோப்பில் கூட இல்லை, நம்ம வந்து இன்னும் இந்தியாவில் ஒரு எமோஷ்னல், தமிழ்நாடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸ்டேட். ஓவர் த லாஸ்ட் 40-50 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் ஹவ் ஒன் மோர் எலெக்ஷன்ஸ் தேன் அதர்வைஸ், இல்லைங்களா? எமோஷன்ஸ் தான் நிறைய எலெக்ஷனை வின் பண்ணி கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில். ஸோ எமோஷன் அப்படிங்கிறது தான் வந்து த கீ வேர்டு ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஒரு பப்ளிக்கை ரீச் பண்ணணும், ஒருத்தரோட மனசை தொடணும்னா அது முக்கியம். சினிமாலையும் சரி, அரசியலையும் சரி. ஸோ எமோஷ்னலாக, எத்திக்கலாக, மாரலாக நீங்கள் பார்க்கும் பொழுது இது ப்ராக்டிக்கல் சொல்யூஷனாக இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினெட்லி நாட் அன் எத்திக்கல் சொல்யூஷன். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு இறப்பு நடந்திருக்கு, யாரோ ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்கு. நான் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு நான் போய் ஆறுதல் சொல்கிறது தான் முறை. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும், அதுதான் எத்திக்கலாக இருக்கும். அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்களை வந்து நீங்கள் இங்கே வர சொல்லி நீங்கள் போய் ஆறுதல் சொல்லுவீங்கங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஆர்த்தடாக்ஸாக இருக்குது. இது கரெக்டான முறையான்றது எனக்கு தெரியல. ஆனால் பாயிண்ட் என்னன்னா, அவங்க முயற்சி பண்ணாங்க, அங்கே போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க, மண்டபம் கிடைக்கல, நிறைய சிக்கல்கள் இருந்தது, கிரீன் காரிடார் கேட்டாங்க, அந்த வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்பட்டது. அதன் காரணமாக இங்கே நாங்கள் இந்த ஏற்பாடு செய்கிறோன்றாங்க. கிரீன் காரிடார் எதுக்கு சார்? கிரீன் காரிடார்னா என்ன? எனக்கு புரிய வைங்களேன். கிரீன் காரிடார்னா என்ன? கிரீன் காரிடார்னா சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு எமர்ஜென்சி மூளைசாவு அப்படின்ற சமயத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து தங்கு தடை இல்லாம ஒரு பாயிண்ட்டுக்கு போய் சேரணும். அப்போ அந்த சிக்னல்ஸ் எல்லாம் யாருக்கு சார் மூளைசாவு ஏற்பட்டிருக்கு? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயத்துல யாருக்கு மூளைசாவு ஏற்பட்டிருக்கு? இல்ல அந்த அளவுக்கு பாதுகாப்பு வேணும்ன்ற அர்த்தத்துல தான் அவங்க கேட்கறாங்க. யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும் உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு ஏதாவது தீவிரவாத மிரட்டல் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது வந்து கொலை மிரட்டல், லைஃப் த்ரெட் இருக்கா? டெரரிஸ்ட் அட்டாக் ஆயிருக்கா? எஃப்ஐஆர் அதுக்கான எஃப்ஐஆர் ஏதாவது ஃபைல் பண்ணியிருக்கோமா? உங்களுக்கு யார்கிட்ட இருந்து பயம், யார்கிட்ட இருந்து உங்களுக்கு இது பாதுகாப்பு தேவைப்படுதுன்னு கேட்குறேன் நான். எனக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. அடுத்த கேள்வி, யார்கிட்டேருந்து தேவைப்படுது? யாரை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க? உங்கள் ரசிகர்களையா? இல்லைங்க, அது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, கிரீன் காரிடார் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டின் பிரதமருக்கோ இல்லை ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு அதிபருக்கோ, வெளிநாட்டு அதிபருக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு ட்ரம்ப் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நாட்டில் வந்திருக்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்தால் அது வந்து உலக அளவில் ஆன் அன் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் அது இந்தியாவுக்கு தலைக்குனிவு. அதனால அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்கு பிரதம மந்திரி வரும்பொழுது அவரை நம்ம ப்ராப்பராக பார்த்து அவரை செக்யூராக சேஃபாக அவர் அதுக்கான கௌரவத்தோடு அவரை அனுப்பலைன்னா அது தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவு. அந்த மாதிரி நேரங்களில் கிரீன் காரிடாருங்கிறத வந்து கொடுக்கலாம். நம்ம எதிர்க்கட்சி தலைவர் கூட இல்லை, நம்ம சிஎம் இல்லை,
ஆளுங்கட்சி இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, ஒரு மினிஸ்டர், மந்திரி, எம்எல்ஏ எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஒரு சினிமா நடிகன். எஸ், பெரிய பாப்புலர் ஸ்டார், பெரிய ஒரு பாப்புலாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார், நான் மறுக்கவே இல்லை. பட் ஸ்டில் அப்படி ஒரு நடிகருக்கு கிரீன் காரிடார், ஒரு நடிகர் திருச்சியிலேருந்து கரூர் போகிறதுக்கு கிரீன் காரிடார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான சட்ட நிபந்தனைகளும் கிடையாது. ஆனா கடந்த காலத்துல நீதிமன்றமே குறிப்பிட்டது இல்லையா சார், விஜய் அவர்கள் வர்றாரு அப்படின்னா அதை வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு அரசியல் கேம்பெயினா கன்சிடர் பண்ணாதீங்க, அவருக்கான பாப்புலாரிட்டி வேற, அப்போ அதுக்கான ஏற்பாடுகள் அவசியமானதுன்னு நீதிமன்றம் பாதுகாப்பு கொடுக்க சொன்னோம், கிரீன் காரிடார் கொடுக்க சொன்னோம். ஓகே கிரீன் காரிடார் கொடுக்க சொல்லலையா? இல்ல ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்றாங்க இல்லையா சார்? ஏன்னா அண்ணாமலை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறாரு, அவருக்கு போலாம், அவர் யாரும் தடுக்க போறது இல்ல, அவரே போலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நயினார் நாகேந்திரன் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அந்த சமயத்துல அவர் போயிருந்தா அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, யாராவது ஏதாவது செஞ்சுட்டா என்ன பண்றது? 41 பேர் இறந்த அன்னைக்கு தான் எமோஷன்ஸ் வந்து பீக்ல இருந்திருக்கும். 41 பேர் இறந்த அன்னைக்கு எத்தனை பேர் ஊருக்காரன் கோபமா இருந்திருப்பாங்க. அன்னைக்கே அவருக்கு ஒன்றும் ஆகலையே சார், அவரை எதுவும் யாரும் பண்ணலையே, அவரை எதுவும் பண்ண மாட்டாங்க சார். அவர் மேலே அந்த ஊர் மக்கள் வந்து அவ்வளவு அன்பும் காதலும் பாசமும் வச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணுவாங்க? அதாவது எங்கள் வீட்டில் வந்து இழப்பு நடந்துருச்சு, என் வீட்டில் குழந்தை இறந்துருச்சு, பையன் இறந்துட்டான், புருஷன் இறந்துட்டான், தங்கச்சி யாரோ இறந்துட்டாங்கங்கும் போது கூட இந்த இறப்புக்கெல்லாம் அவர் காரணம் இல்லை, அவரை நாங்கள் இன்னும் ஆதரிக்கிறோம்னு சொல்கிற ஒரு ஊருக்கு, அப்படி சொல்கிற க்ரௌட் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு, இன்றைக்கும் என் வீட்டில் மரணம் நிகழ்ந்தாலும், உங்கள் மீட்டிங்க்கு வந்து அந்த மரணம் ஏற்பட்டிருந்தாலும், நீங்கள் வந்து எங்களை பார்க்கலனாலும், நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு நாங்கள் வந்து உங்களை பார்ப்போம்னு சொல்கிற ஒரு மக்கள் இருக்கிற ஒரு ஊரில் அவருக்கு என்ன ஆபத்து சார் வரும்? அவர் மக்களை மீன் பண்ணல சார். ஏன்னா அவர் ஒரு வீடியோ டிலேடா ஒரு வீடியோ வெளியிட்டாரு, அப்பவே ஏன் இவ்வளவு நேரம் பேசப்பட்ட சமயத்துல ஏன் கரூர்ல மட்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார். ஆதவ அர்ஜுனா வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டதன் பிறகு ஒரு பேட்டி கொடுக்கும்போது இதுல உண்மை வெளியே வரும், வேற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பொருள்படும் விதமா இதே ஆதவ அர்ஜுனாவும் டிவிகே தலைவரும் தான் வந்து சிபிஐயை பத்தி என்னென்ன பேசுனாங்கன்னு நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம். சிபிஐங்கிறது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. சிபிஐங்கிறது வந்து அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே வந்து இட்ஸ் வெரி ரொம்ப ஒரு கண்டெம்ஷியஸ் ஸ்டேட்மெண்ட். அது சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கைப்பாவை அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு நீங்கள் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் பின்னாடி ஒளியுறீங்க? ஒரு டிஎம்கேவும் அதே தானே இப்போ சொல்கிறாங்க சார். இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஒரு அஜித் குமார்ன்றவரை வந்து அடித்து கொலை பண்ணினாங்க சில போலீஸ் காவலர்கள். அந்த கேஸில் வந்து கவர்மெண்ட்டே முன் வந்து சிபிஐ, அதுக்கு நியாயமான காரணம் இருக்குது. அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சதுக்கு ரொம்ப நியாயமான காரணம் இருக்குது. ஏன்னா போலீஸ்காரங்க இங்கே வந்து அக்யூஸ்டே போலீஸ்காரங்க இல்லைங்களா? அக்யூஸ்டே போலீஸ்காரங்களா இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே விசாரிக்க சொல்கிறது வந்து பயாஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அதில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்தாலும் வந்து நீங்கள் போலீஸை வச்சு ஏன் விசாரிச்சிங்கன்ற கேள்வி வரும். இதை யோசிச்சு தான் வந்து முதல் நாளே வந்து சிஎம் என்ன சொன்னார், சிபிஐ விசாரணை கேட்போம் அப்படின்னு சொன்னார். அது கரெக்டான ஒரு இதுலயுமே போலீஸ் மேல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல சார், இபிஎஸ் கேக்குறாரு இல்லையா சார்? சார் கேக்குறது பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம் சார். போலீஸ் தான் அக்யூஸ்ட்னு கண்ணுக்கு நேரா தெரியறதுக்கும் போலீஸ் சரியா பாதுகாப்பு கொடுக்கலங்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா சார்? இதுல அக்யூஸ்ட் இல்ல சார் போலீஸ், இதுல யாருமே அக்யூஸ்ட் கிடையாது சார் இந்த கேஸ்ல. இது ஒரு வினோதமான கேஸ் சார். இது ரொம்ப வினோதமான கேஸ். இதுல யாருமே அக்யூஸ்ட் கிடையாது. இந்த தவறுகள் நடந்திருக்கு, இந்த தவறுகள் இனி நடக்காமல் பார்த்துக் கொள்வோம், அதுதான் வந்து கடைசியில் ஒரு முடிவா இருக்குமே தவிர இந்த கேஸுக்கு. ஏன்னா மக்கள் ஓவரா கூட்டம் கூடிட்டாங்க சார், அதுதான் உண்மை. 10,000 பேர் வருவாங்கன்னு இது டிவிகே மேலேயுமே பெரிய தப்புன்னு சொல்ல மாட்டேன், டிவிகே உடைய அனுபவமின்மைன்னு வேணா சொல்லலாம். 10,000, ஏன்னா அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டம் அதே இடத்துல நடந்திருக்கு. அதே மாதிரி அதுக்கு கொஞ்ச நாள் முன்னே 1 மாதம் முன்னாடி வரும்போது தான் டிஎம்கே உடைய அவ்வளோ பெரிய ஒரு மாநாடு நடந்திருக்கு. அங்கெல்லாம் வந்து ஒன்றுமே ஆகலையே சார். சார் என்னென்னமோ பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கு சார் தமிழ்நாடு. இதை விட லட்சக்கணக்கான பேர் கூடின கூட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு பார்த்துருக்கு. எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமா? அன்னைக்கெல்லாம் யாரும் சாகலையே சார். இது வந்து புவர்லி ஆர்கனைஸ்ட். அவர் கேட்ட அதே கேள்வியை நாமளும் கேட்கலாம்ல, எங்கேயுமே இல்லை ஏன் கரூர்ல? நானும் கேட்குறேன், எங்கேயுமே இல்லை ஏன் கரூர்ல சார்? ஏன் கரூர்ல? இவரை காலி பண்ண, இவருடைய பார்ட்டியை காலி பண்ணணும்னு நினச்சிருந்தா நாங்கள் அதை ஸ்ரீபெரும்புதூர்லேயே ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த வேலையை, இல்லைங்களா? ஸ்ரீபெரும்புதூர்ல அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, அன்னைக்கு பண்ணியிருக்கலாம். மதுரையில் பண்ணாரு, நாமக்கல்ல பண்ணாரு, எங்கெங்கயோ பண்ணார்ல. அதுக்கு முன்னாடி திருச்சியா எங்கெங்கயோ பண்ணிட்டு தானே விக்கிரவாண்டியில. ஸ்ரீபெரும்புதூர்ல முதல்ல வந்து விக்கிரவாண்டி, சாரி ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்ரீபெரும்புதூர்னு சொல்லிட்டேன், சாரி விக்கிரவாண்டி. ஸோ இப்படி வரிசையா எத்தனையோ ஊர்களில் பண்ணிட்டு தானே சார் கரூருக்கு வந்தாரு. அங்கெல்லாம் அவரை நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே, அந்த கேள்வி அவங்களும் கேட்கலாம் இல்லையா? இது சதி அப்படின்னு சொன்னால் அந்த சதி ஏன் முதல் மீட்டிங்ல, 2வது மீட்டிங்ல, 3வது மீட்டிங்ல ஏன் பண்ணல? ஏன் கரூர் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? ஸோ நடந்தது விபத்து தான் சார், யாருமே எதிர்பார்க்காத ஒன்று.
எந்த ஒரு சிஎம் சொன்னது கரெக்டான வார்த்தை. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனுமே இன்க்ளூடிங் டிவிகே தலைவர் தன்னுடைய தொண்டன் செத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. கூட்டத்தில் மிதிப்பட்டு தொண்டன் செத்து போகிறதுல எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது சொல்லுங்க. அது யாருமே நினைக்க மாட்டாங்க. இவங்களுடைய கவனக்குறைவு, இவங்க பிளானிங் சரியா பண்ணல. இவங்க பிளானிங் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா இத்தனை மீட்டிங் நடத்திட்டாங்க, சரி இவங்க கரெக்டாக பிளான் பண்ணுவாங்கன்னு நம்பி கூட விட்டுருக்கலாம் ஒருவேளை போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதுதான் நீங்கள் மேக்ஸிமம் தப்பு சொல்ல முடியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே. இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல சார், இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நடந்த கூட்டங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க சார் இன்டெலிஜென்ஸ் இருந்தால இவங்களே தவறுதலா 10,000 பேர்னு சொன்னா கூட எங்க 10,000 பேர் எப்படி வருவாங்க? ஒரு பேசிக்கா நீங்க கரெக்ட் சார், சொன்னதை கேட்கணும்ல சார். நீங்க வந்து எனக்கு வந்து நீங்க வந்து சொல்லலாம் சார், இந்த மாதிரி இது மாதிரி இருக்கு நிலைமை, ஸோ இப்படி பண்ணிக்கங்க சார்னு சொல்லலாம். நீங்க சொன்னதை நான் கேட்கலன்னு உங்களால் என்ன பண்ண முடியும்? அதை போலீஸ் இது வந்து இது இருமுனை கத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டு சைட்லையும் இட்ஸ் டபுள் எட்ஜ் ஸ்வர்ட். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் போலீஸுமே இதை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போலீஸ் வந்து என் மேலே வந்து த்ரஸ்ட் பண்ணிங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி திரும்பிடும். ஆல்ரெடி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லா மேடையிலையும், நாங்கள் கூட்டம் நடத்துறது வந்து ஆளுங்கட்சிக்கு பிடிக்கல, அதனால எங்களை வந்து தடுக்க பார்க்குறாங்க, அந்த மாதிரி இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர். எங்கள் மேலே ஏன் இவ்வளோ வன்மம், எங்களுக்கு ஏன் இடம் கொடுக்க மாட்டீங்க, நாங்கள் என்ன கேட்டுட்டோம் பெருசா, நான் கையை தூக்கக்கூடாதா காலை தூக்கக்கூடாதா, இப்படிலாம் அவர் பேசியிருக்காரு எல்லா இடத்துலையும். ஸோ இதில் போலீஸ் சொல்லாமல் இல்லையா இன்னைக்கு? நான் கேட்குறேன் என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது இவருக்கும் வந்திருக்கும் இல்லையா, போலீஸ் சொல்லியிருப்பாங்க. உங்கள் இதுலேயே சொல்கிறேன் நான், நாமக்கல்ல லேட்டாக போயிருக்காரு சார். லேட்டாக போனால் கூட்டம் அதிகம் சேரும்ன்றது ஒரு, அதுக்கு நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். நீங்கள் நடிகன் தானே, எத்தனை கூட்டத்துக்கு போயிருப்பீங்க? நீங்கள் லேட்டாக போனால் கூட்டம் சேரும்ன்றது அடிப்படையான விஷயம். அது இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாருக்கு, இவ்வளோ பெரிய மேக்னிடியூட்ல இருக்கிற ஒரு ஸ்டாருக்கு. ஸோ தெரிஞ்சுமே இவர் ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்திருக்காரு, கொஞ்சம் லேட்டாக வரல. இல்ல அதுதான் சார் அந்த பாயிண்ட்ஸ்ன்றதை விட இன்னைக்கு நம்ம வந்து இந்த கிரீன் காரிடார் அப்படிங்கும்போது இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ போலீஸுமே வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நாமக்கல்லேருந்து அவர் கிளம்பி வராருன்னா கண்டிப்பாக அவருக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். இவரோட போலீஸ் சொல்ல வேண்டாம், இவர் கட்சி ஆளுங்களே சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக, இந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்துருச்சு அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் நாமக்கல்லேருந்து எக்ஸ்ட்ராவா 5000 பேர் எதுக்கு சார் கூட்டு வரீங்க? எதுக்கு கூட்டு வரீங்க? ரோடு பூரா, ஒரு ஹைவே பூரா வந்து ஒரு ரேலி மாதிரி, ஒரு ஒரு உற்சவம் மாதிரி. நாமக்கல்லேருந்து ரெண்டு சைட்ல, அதில் ஒருத்தர் பைக்கில் வர அடியில் பஸ்ஸில் அடித்து கீழே விழுந்ததெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. நாமக்கல்லேருந்து 5000 பேர் எதுக்கு சார் கூப்பிட்டு வந்தீங்க? அவங்க என்ன அவங்க வந்து என்னோட ரசிகர்கள், நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இவர் மேடையில் ஏறி மைக்கை பிடிச்சி யாரும் வரக்கூடாது, அங்கே ஆல்ரெடி கூட்ட நெரிசல் தாங்க முடியல, நம்மளால் எதுவும் யாருக்கும் நடந்துடக்கூடாது, நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் மதிப்பீங்கன்னா யாரும் இங்கேருந்து நகரக்கூடாது, மீண்டும் உங்களை சந்திக்கிறேன், ஐ லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லியிருந்தா கேட்டுருவாங்களா சார்? முதல்லயே இல்ல, முதல்லயே ஒரு அறிக்கை விடுறாரு, பெண்கள் வர வேண்டாம், குழந்தைகள் வர வேண்டாம், கர்ப்பிணிகள் வர வேண்டாம், நீங்கெல்லாம் வந்து டிவியில பாருங்க அப்படின்ட்டு சார் அறிக்கை விடுறாரு சார். அதை எப்படி சொல்றோம்ன்றது ஒன்று இருக்கு சார். மைக்கை பிடிச்சி ஸ்ட்ராங்கா இங்கிருந்து யாரும் நகரக்கூடாது, இது என்னுடைய கட்டளைன்னு இவர் மைக்கை பிடிச்சி சொல்லியிருந்தா வந்துருவாங்களா சார்? அப்படி வந்தாங்கன்னா இவர் தலைவரும் இல்லை, அவங்க தொண்டனும் இல்லை சார். அதுக்கு தான் சொல்றது, தொண்டன் வரமாட்டான், ரசிகன் வருவான். அப்போ நீங்க ரசிகனை தொண்டன் ஆக்கிட்டு தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கணும்ன்ற நான். இல்லை, இது எல்லா கட்சியிலும் நடக்குது இல்லையா சார்? இப்போ திருமாவளவன் அவர்கள் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் எங்களுடைய இதுன்றாரு, சீமான் அவர்கள் சொல்றாரு. இப்போ திருமாவளவன் அவர்களுடைய கூட்டத்துல அவர் பேச பேச இடைமறிச்சு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்ப அது பக்குவப்படுத்தப்பட்ட கூட்டமா? அவரும் சொல்றாரு, நாங்க அரசியல் படுத்துறோம், நாங்க எடுத்துக்கிறதுக்கும் செல்ஃபி இல்ல, அவர் பேச விடாம அழகழிக்கிறது தானே பொருள் சார். செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கும் இந்த கூட்டத்துடைய பிஹேவியருக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த கூட்டத்துடைய பிஹேவியர் வந்து எந்த கணக்குலையுமே அடங்காது. அப்படி ஒரு கூட்டம் இது. நான் தப்பா சொல்லல, அவங்களும் மனுஷங்க தான். ஒரு அறியாமையோடைய உச்சத்தில் இருக்கிற கூடிய ஒரு கூட்டம், சினிமாவை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் இது. கரண்ட் கம்பத்து மேலே ஏறுவீங்களா சார்? நீங்க விஜயை பார்க்க வேண்டாம், கடவுளே வந்தாலும் நான் கரண்ட் கம்பத்து மேலே ஏற மாட்டேன். கடவுளை பார்க்கறதுக்காக நான் உயிரோடு இருக்கணும்ல. கரண்ட் கம்பத்து மேலே ஏறுவீங்களா? மரத்து மேலே ஏறுவீங்களா? ஒரு டின் ஷீட் மேலே ஏற, அதெல்லாம் வீடியோ இருக்கு. அந்த டின் ஷீட் எவ்வளவு தாங்கும்னு ஒரு கணக்கு வச்சுக்க வேண்டாம்? ஒரு 300 பேர் சேர்ந்து இந்த ஷீட்டு மேலே ஏறினாங்கன்னா இது பொத்துன்னு கீழே விழுன்ற அந்த அடிப்படை அறிவு வேண்டாமான்னு தான் கேட்குறேன் நான். ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பழுத்த ஜேர்னலிஸ்ட், அவர் பேசிக்கிட்டு வராரு மைக்கில். அவருக்கு பக்கத்தில் நின்று வந்து ஒரு ஆட்டம் போடுறான், ஒரு குத்தாட்டம் போட்டு அந்த அவன் துண்டு எடுத்து அவர் கழுத்தில். இது என்ன, எந்த ஒரு டீசன்சி டிப்ளமசியில் வருது இது சொல்லுங்கள்? அவங்க பேசுறதெல்லாம் ஒன்றும் கேட்க, அதாவது உங்கள் கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டால்
அதுக்கு அவங்க சொல்ற பதில்கள்லாம் கேட்டிங்கன்னா, சார் அதெல்லாம் சீமான் பார்ட்டியோட அதெல்லாம் இத கம்பேரே பண்ணாதீங்க. எந்த பார்ட்டியோடையுமே இத கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது இன்னும் பார்ட்டியே ஆகல சார். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. இன்னும் பார்ட்டியே இவங்க Yes. ஆகல. இப்போ சார் இந்த விஷயத்துல இவங்க இன்னைக்கு நாங்க இங்க நடத்துறோம் அப்படின்றது ஈவன் மீடியா யாருமே வர வேண்டாம் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இது நாங்க ஒரு குடும்பம், எங்களுடைய குடும்பத்துக்குள்ள பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வா இதை நாங்க பண்றோம் அப்படின்றது. அண்ட் கிரீன் காரிடார் கேட்டதுக்கான காரணங்களை எல்லாம் சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி நேரடியா போறதுக்கு தடை இல்லை, அனுமதி ஒன்றும் கேட்க வேண்டியது இல்லை. ஆனா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கோ அப்படி வெளியே வரும்போது ஒரு அளவுக்கு அதிகமான கூட்டம் விஜய் அவர்களை பார்க்க வந்துருச்சுன்னா மீண்டும் அங்க ஏதாவது ஒரு சிக்கல் நடந்துரும். அதனாலதான் இந்த நீங்க நிகழ்வை நீங்க நாங்க இந்த எதுக்கு சார் இத பிரகடனப்படுத்துறீங்க? அமைதியா போயிட்டு வாங்க சார். நீங்க அமைதியா போயிட்டு வாங்க. அதுக்கு தான் சொல்றேன் சார். நீங்க வந்து இது வந்து அதாவது போலீஸ் சப்போர்ட் கட்டுப்படுற கூட்டம் கிடையாது சார் இது. தலைவனுக்கு மட்டுமே கட்டுப்படுற கூட்டம் இது. தெளிவா டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கங்க. இது இவரே இல்ல அவர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படியான ஒரு கூட்டம் அது சொன்னதுக்கு கேக்க அப்புறம் அது அப்ப கேக்க அங்க பிரச்சனை ஆகுன்றது தானே அது அர்த்தம். கேட்கற வரைக்கும் நீங்க எதுக்கு சார் இந்த விஷயத்த பண்றீங்க? நான் சொன்னா நீங்க சரி, இப்பவே இத்தனை நாள் ஏன் சந்திக்கல, ஏன் மௌனம் காக்குறாரு, இல்ல பாக்குறதுக்கு பயப்படுறாரா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம் வருது. அதுக்கான ஒருங்கிணைப்பை சரிங்க தயார்படுத்துறதுல, சார். நான் பணத்தை இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். டிரான்ஸ்ஃபர் பண்றதுல எல்லா வேலைகளையும் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சார் நான் நீங்க உங்க இதுக்கே வரேன். விஜய் போனா பிரச்சனை வரும் சார். அவர் வந்து பெரிய நடிகர். கண்டிப்பா பிரச்சனை வரும் சார். அன்னைக்கு ராத்திரியே அந்த நேரத்துல அவருக்குமே இதெல்லாம் ஒரு புது அனுபவம் தான். அவர் இன்னும் 50 வருஷமா அரசியல் இல்ல. ஸோ அவர் வந்து ஒரு பேனிக் ஆயிருக்கலாம். எதுவா இருந்தாலும் அமைதியா போய் வீட்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு ஆக்ஷன் எடுக்கலாம்னு முடிவெடுத்திருக்கலாம். ஒரு மெச்சூரான தலைவர். நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்க ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ 30ன்றது தான் Yes, நமக்கு தெரிஞ்ச ஆமா, நம்பர். ஆமா. சார் 30 பேர் செத்து போயிருக்காங்க சார். அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்க சார்ன்னு சொல்லும்போது, நீங்களா இருந்த ஒரு தலைவனா என்ன பண்ணுவீங்க? நீங்க மக்களை சந்திக்க வேண்டாம். கூட்டம் வரும். திரும்பி நின்னு பிரஸ்ஸ சந்திச்சிருக்கலாம். பிரஸ்ஸ சந்திக்கிறது 1 கோடி மக்களை சந்திக்கிறதுக்கு சமானம். எஸ் ஆர் நோ? Yes. 4 பத்திரிகையாளனை சந்திக்கிறது 4 லட்சம் பேர் சந்திக்கிறதுக்கான ஈக்குவல். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? திரும்பி பொலைட்டா பொறுமையா வந்து நடக்கக்கூடாது, நடந்து போச்சு. என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்றது இனிமே தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் 30 பேரோ 300 பேரோ 3 பேரோ நான் அங்கே போனால் அது அதிகமாகும். நான் இப்போ அங்கே போக விரும்பலை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று செய்வேன். என் பார்ட்டி அவங்கள வந்து விட்டுறாதபடி நாங்கள் அவங்கள பார்த்துக்குவோம். ஸோ நீங்கள் வந்து இதை பெருசாக்காதீங்க. பொறுப்பான பத்திரிகையாளராக நீங்கள் எங்கள் கூட நில்லுங்க. இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து வில் டூ சம்திங் ஃபார் தெம். இப்போ என்னை போக விடுங்க. இப்போ நாங்கள் இருந்தால் கலவரம் பெருசாகும். இப்போ என்னை போக விடுங்க. நாளானிக்குள்ளே இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறேன். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வி வில் டேக் ஆக்ஷன். யாரையும் நான் அப்படி விட்டுற மாட்டேன். என்னை நம்பி வந்த பீப்புள் விட்டுற மாட்டேன். இந்த பொறுப்பான பதிலை சொல்லிட்டு போயிருந்தா இன்னைக்கு மீடியா மொத்தமாக அவருக்கு எகென்ஸ்டாக இருந்திருக்காதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை சொல்லியிருக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி அட்ரஸ் பண்ணியிருக்கணும். பட் அதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட் வைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் செய்யணுமா, அவர் சொல்லாமலே செய்யக்கூடிய சொல்லாமல் செய்யுங்க. அதனால வீடியோ வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் 20 லட்சம் ரூபாய் அறிவிச்சாரு. அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த மக்களை சந்திக்கிறாங்க. சரிங்க சார். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 1 மாத காலத்தில் அவர் போனால் பிரச்சனை வரும். ஆதவ அர்ஜுனா போகலாமே. புஷி ஆனந்த் நிறைய பேர் காணாமல் போகிறது தானே சார் எல்லார் கண்ணையும் உறுத்துது. ஏன் காணாமல் போகிறீங்க? நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னா எதுக்கு சார் காணாமல் போகிறீங்க? அது ஒன்று இருக்குல்ல. நம்ம தப்பு எதுவும் பண்ணலை, நம்ம எதுக்கு காணாமல் போகணும்? அது காணாமல் போகிறதுக்கு பதிலாக இந்த அடுத்த கட்ட தலைவர்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு அடுத்த கட்ட தலைவர்களையும் ரெடி பண்ணலங்கிறேன் நான். எதுவுமே ரெடி பண்ணாமல் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோமே, அதுதான் என்னுடைய வருத்தம். நீங்கள் அடுத்த கட்ட தலைவர்களை ரெடி பண்ணியிருந்தா இன்னைக்கு நீங்கள் வந்து அவங்க போய் அந்த வேலைகளை பார்த்துருப்பாங்க. இப்போது அன்றைக்கி அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 10 நிமிஷத்துல சிஎம் பறந்து வந்துட்டாரா? இல்ல போனது யாரு? அடுத்த கட்ட தலைவர்கள் தானே. ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சர் போனாரு, ஒரு அன்பில் மகேஷ்னு ஒரு அமைச்சர் போனாரு. அடுத்த கட்ட தலைவர்கள் தானே போய் வேலையை பார்த்தாங்க. அந்த சீசன்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டா அடுத்த கட்ட தலைவர்கள் இவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரசிகர்கள்லாம் அவங்கெல்லாம் 30-40 வருஷமா அரசியல் இருக்காங்க, இவர் இப்பதானே வந்திருக்காருன்னா அப்போ உடனே சீட்டு கேட்காதீங்க, உடனே ஆட்சியை கேட்காதீங்க. கூழு காசை மீசை காட்சி இப்படியும் பேசக்கூடாது, அப்படியும் பேச. யூ கான் ஹேவ் த கேக் அண்ட் ஈட் இட் டூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கேக்க கையிலையும் வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதுதான் நான் சொல்றேன். அது நீங்க ஒரு நியாயமா ஒரு கேள்வி கேட்டா உடனே எங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை, நாங்கள் இப்பதான் வந்திருக்கோன்னா கத்துக்கிட்டு வாங்க. நான் ஒத்துக்கிறேன் நீங்க இப்பதான் வந்திருக்கீங்கன்னு. அந்த அனுபவம் இல்லை. அடுத்த கட்ட தலைவர்களை அனுப்பணும்ன்ற ஒரு அனுபவமும் இல்லை. அப்படி போனா அந்த அடுத்த கட்ட தலைவர்கள் சரியா செயல்படுவாங்களா? அந்த இடத்துல செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டா செய்வாங்களா? அதுவும் இல்லை. ஏன்னா யாருக்குமே அனுபவம் இல்லாத போது எதுக்கு சார் எடுத்த உடனே கவர்மெண்ட்டை கேட்குறீங்க? எடுத்த உடனே எதுக்கு ஆட்சியை கேட்குறீங்க? வாங்க கற்றுக்கங்க, எதிர்கட்சியா இருங்க.
எடுத்த உடனே 2020 இன்னும் பிஜேபி இத்தனை வருஷம் இன்னைக்கு வரைக்கும் 2026 வேணும்னு சொல்லி அவங்க இப்போ கூட 2031 தானே சொல்றாங்க பிஜேபி. இவ்வளவு வருஷம் அரசியல் இருக்கிறவங்க 40-50 வருஷமா கட்சி நடத்துறவங்க, அதுக்கு முன்னாடி ஜனதா பார்ட்டியா இருந்தவங்க. ஸோ அவங்க ஃபீல்டு புரிஞ்சு பேசுறாங்க. ஃபீல்டு புரியாமல் ஆட்சியை கேட்காதீங்கன்னு தான் சொல்றேன். நான் இப்போ நடந்ததுக்கு நீங்க காரணம்னு நான் சொல்லவே இல்லை. நடந்துருச்சு. அது யார் வேணா காரணம் வந்துட்டு போ. அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பு சிபிஐட்ட இருக்கு. நம்ம பேச வேண்டிய விஷயம் இல்லை அது. ஆனால் நடந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணீங்க? சரி, இந்த 1 மாத காலத்துல இவருக்கு போல எதனா மண்டபம் கேட்டாரு, காரிடார் கேட்டாரு, ரைட்டு. இவர் போனா தானே காரிடார் மண்டபம் எல்லாமே. ஆதவ் அர்ஜுனா போறதுக்கு காரிடார் வேண்டாமே? அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்களே, ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்காரா, நிர்மல் குமார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க கட்சியில. அவங்க யாராவது போயிருக்கலாமே. அந்த பொறுப்பு இருந்திருக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ சார் இன்னைக்கு இந்த நிகழ்வெல்லாம் நடந்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அது விசாரணைக்கு பிறகு தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. பட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க இல்லையா? நாங்கள் வந்து இந்த மாதிரி 41 குடும்பத்துக்கு இப்படியான ஒரு சிக்கல் நடந்துருச்சு, பெரிய இழப்பு நடந்திருக்கு, நாங்கள் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், 20 லட்ச ரூபாய் பணத்தை ஃபேவர் சார். நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு உதவி பண்ணல, தியாகம் இல்லை சார். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு தான் வந்து ஈடாகாது. இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதே வந்து ஒரு ஃபேவர் இல்ல சார். தே ஆர் நாட் டூயிங் எனி ஃபேவர். உங்க கூட்டத்துக்கு வந்து சார் என் வீட்டுக்கு வந்த ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாருன்னா நான் தானே சார் கூட்டு போய் வைத்தியம் பார்க்கணும். ஆமாவா இல்லையா? ஒரு பொறுப்பு. உங்க வீட்டில் ஒருத்தர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க உங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாங்க. ஒரு வயசானம்மா வேலை பார்க்குறாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்களா இல்ல தூக்கி வெளியே போட்டுருவீங்களா? அவங்க நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதே ஒரு ஃபேவர் கிடையாது. இல்ல, ஒருவேளை அந்த அம்மா தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார் பேச்சுக்கு. அவங்க குடும்பத்தையே நான் என்னுடைய ஆயுள் முழுக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சார். ஆயுள் முழுக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது வந்து ஒரு மெக்னானிமிட்டியை காட்டுது சார். நான் இல்லைன்னே சொல்ல, நல்ல விஷயம் அது. நான் அதெல்லாம் நான் எல்லாத்தையுமே குறை சொல்லக்கூடாது. நான் ஏதோ எதிர்கட்சியில் இருக்கிற மாதிரி எந்த கட்சியும் கிடையாது. நான் அது நல்ல விஷயம், இல்லைன்னு சொல்லலை. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய தவறிட்டு இப்போ இதை பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இது உண்மையிலேயே அவர் நிஜமாக மெக்னானிமஸாக சொன்ன ஒரு விஷயம் பெருசாக போய் ரீச் ஆகாமல் போயிடுச்சுன்றேன். நான் ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ கொடுக்குறேன், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பசங்களுடைய படிப்பை பார்த்துக்கிறேன், என்னமோ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கரெக்டாக தெரியல எனக்கு. ஏதோ ஒரு தத்து எடுத்துக்கிறேன், அந்த குடும்பத்தை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன்ற சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுட்டு இதை நீங்கள் சொல்லலைன்னா கூட தப்பாக தெரிஞ்சிருக்காது. கரெக்டாக டைமிங் ரொம்ப முக்கியம் சார். அரசியலில் மட்டும் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைமிங் எல்லாம் விட்டுட்டு இப்போ திடீர்னு நான் கிராமத்தை தத்தெடுத்துக்கிறேன், குடும்பத்தை பார்த்து பாதுகாக்கிறேன்னு சொல்லும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அது சரியாக ரீச் ஆகலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதுதான் சொல்கிறேன். அது இவங்களுடைய பக்குவமின்மை தான் காரணமே தவிர இது ஒன்றும் வேணும்னு யாரும் செய்யலை. இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமாவுமே இதை சரியாக ஹேண்டில் பண்ணாதது யாருடைய திமிரோ ஈகோவோ கிடையாது, பக்குவமின்மை. சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்குது சார். நீங்கள் சொன்ன மாதிரி சரியான டைமிங் இருக்கணும், இது எல்லாமே பார்த்து அவங்க பண்ணிட்டு இருக்கணும். இதுக்கு மத்தியில் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவே பல கோடிகளை செலவழித்ததாலாம் செய்திகள் வருது. அது இவங்க இவருடைய விஜயுடைய பேரை கெடுக்கணும் அப்படின்ற விதத்தில் நிறைய பரப்புரைகளை எல்லாம் செய்கிறாங்க. பல கோடி ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குங்க? எதுக்காக செய்யணும் அது? இல்லை, குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ ஒரு வீடியோ பாப்புலர் ஆகுது அப்படின்னா, விஜய்க்கு எதிராக பேசினவங்களுடைய வீடியோ, அந்த பர்டிகுலர் வீடியோவை கரூரில் அந்த பகுதி மக்களுக்கு மட்டும் தெரிகிற விதத்தில் அது ஃபண்ட் பண்ணுறாங்க, அதை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சரி, இதெல்லாம் வதந்திகள் நிறையா வந்துன்னே இருக்கும். சரி, நம்ம எது ஆத்தென்டிக்காக நமக்கு தெரியுதோ அதை தான் நம்ம பேச முடியும். இப்போ அப்படி பார்த்தா நான் என்னுடைய சேனலில் விதவுட் மேக்கப் வித் விஸ்வா, என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு 3 எபிசோடு போட்டேன் இது சம்மந்தமாக. என்னுடைய கருத்துக்களை சொன்னேன். இப்போ இங்கே என்ன சொன்னேன்னா அதே மாதிரி சிமிலர் லைன்ஸ் என்னுடைய கருத்துக்களை சொன்னேன். நிறைய பேர் கேட்டாங்க, நீ டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டியான்னு. எனக்கு யாரும் எந்த டிஎம்கேவும் எனக்கு காசு கொடுக்கலையே. அப்போ நான் 3 எபிசோட் கண்டினியூஸாக நடந்த சில தவறுகளை நான் சில பேரை சுட்டி காட்டியிருக்கேன் அப்படின்னா உடனே எதிர்கட்சிக்காரங்கள்லாம் எனக்கு காசு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தமா? நான் எனக்கு யாரும் கொடுக்கலையே. ஸோ எப்போ நான் வாங்கியிருந்தா தான் ஒரு வேளை நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு எனக்கு தோணும். நமக்கு வந்துச்சு அப்போ அவனுக்கு வந்திருக்கும். எனக்கு யாரும் கொடுக்கலையே. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? இல்லை, அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. இல்லை, ஏன்னா இதை வச்சு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பாப்புலராக வந்துகிட்டு இருக்கு, வைரல் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். அதில் எப்படி இந்த வீடியோ காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, அங்கே கரூர்ல இருந்து இந்த உடல்கள், உயிரற்ற உடல்கள் எல்லாம் டிராவல் ஆகுது சென்னையை நோக்கி. அந்த மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட்டுக்கு போகுது.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பேசாமல் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு சொல்லப்படுது இந்த மாதிரி எல்லாம் ரெடி அப்படின்ன உடனே அந்த உடல்களை பார்த்து அவர் கதறி அழுகிறாரு. அதாவது அந்த நல்ல வேளை ஆவிகள் வந்து கூட வருதுங்கிற மாதிரி நானும் படிச்சேன். அது அது ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருந்தாங்க. இல்ல இப்போ வீடியோவே ரிலீஸ் ஒன்று ஓ, okay. ஆயிடுச்சு. ஒரு சிஜி பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவா ஏஐ வீடியோ ஒன்று ரெடி ஓகே பண்ணிருக்காங்க. ஓகே நிறைவா அவர் வந்து அந்த உடல்களுக்கு மத்தியில நின்று அவர் அழுவாரு. அழுதன் பிறகு அப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு திரும்ப அவர் டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. இல்ல இப்படி இதே எவ்வளவு விஷமமான ஒரு விஷயமா மாறி நிக்குது அந்த மாதிரி பேச அப்படின்றதெல்லாம். வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதுல ஒரு கோட் பண்றாங்க என்னன்னா, இதுக்கு முன்னாடி சினிமாவில் அரசியல், இப்ப அரசியல்ல சினிமா அப்படின்ற ஒரு டேக்லைனோட அந்த வீடியோவை பரப்புறாங்கன்னா இது விஜய் அவர்களுடைய பெயரை கெடுக்கணும்னு பண்றது இல்ல தான். காழ்ப்புணர்ச்சியில ஒரு சில பேர் பண்றது தான் இது. இது வந்து இதுக்கு வந்து மொத்தமா நீங்க ஒரு சமுதாயத்தையோ ஒரு கம்யூனிட்டியோ ஒரு பார்ட்டியோ நீங்க வந்து அதுக்கு குத்தம் சொல்ல முடியாது. கோபம் இப்போ ஒரு மாப் சைக்காலஜின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க ரோட்ல போகும்போது ஒருத்தர் மேல காரை இடிச்சிட்டீங்க, தெரியாம இடிச்சிட்டீங்க காரை, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டம் சேர்ந்துருவாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் வந்து பக்குவமாக கேட்பான், ஏன் சார் பார்த்து ஓட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்பான். இன்னொருத்தன் வந்து என்ன எதுனே தெரியாமல் சட்டையை பிடிச்சி உங்களை அடிச்சிருவான் ஃபஸ்ட்டு. 2 பேருக்கும் அந்த கோபம் இருக்குது. ஆனால் இவர் ரியாக்ட் பண்ணுற விதம் இந்த மாதிரி, அவர் ரியாக்ட் பண்ணுற விதம் அந்த மாதிரி. இப்போ நானும் ஒரு வீடியோ போடுறேன், நான் வந்து இந்த தப்பு நடந்திருக்கு, இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோடு நான் பேசுகிறேன். இன்னொருத்தர் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வந்து இந்த மாதிரி ஒரு 41 பேருடைய அந்த 41 ஃபேமிலிஸில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க, அவங்க மனசும் புண்படும் அப்படிங்கிறத யோசிக்காமல் இன்சென்சிட்டிவாக யாராவது போட்டிருக்கலாம். நான் அந்த வீடியோ பார்க்கல. நான் வந்து கட்டுரையாக ஒன்று எழுதியிருந்தாங்க, இதே மாதிரி தான், மோரலஸ் இதே மாதிரி தான். அந்த ஆவிகளாக அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, இறந்து போனவங்கலாம் ஏதோ போட்டிருந்தாங்க. ஐ ஃபெல்ட் அதெல்லாம் வந்து அனாவசியமான விஷயங்களா பட்டுச்சு எனக்கு. இல்ல அது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் பரப்புறாங்க அப்படிங்கும் போதே அது ஒரு வன்மமா மாறி நிக்குது. இது பெயரை எந்த கெடுக்கிறதுக்காக கட்சியிலையுமே சார் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 40-50 வருஷமாக ஆளுமையில் இருக்கிற ஒரு கட்சியை வந்து அந்த கட்சியில் இருக்கிற கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு ஐஏஎஸ் படித்து மெச்சூராக கோட் சூட் போட்டு அப்படி உட்காந்து அமைதியாக பேசணும், அது நடக்கவே நடக்காது. நான் முதலே சொன்னது தான், தமிழ்நாடு வந்து எமோஷனில் போகிற இது. ஸோ ஒவ்வொருத்தனுடைய கோபம், அந்த கோபத்தின் வெளிப்பாடும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் இதை பண்ணலாம், அதுக்கு அந்த கட்சி பொறுப்பு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் 2 பேர் போடுற வீடியோக்கு இன்றைக்கி வந்து முன்னாடிலாம் வந்து எல்லாமே வந்து சேனலைஸ்டாக இருந்தது. ஒரு கட்சியுடைய கருத்து அப்படிங்கிறது வந்து அந்த கட்சியுடைய அந்த பிஆர்ஓவோ இல்லை ஸ்போக்ஸ் பர்சன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க மூலமாக மட்டும்தான் வெளியில் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கெல்லாம் சோஷியல் மீடியா கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் லெவலில் வந்துட்டதுனால அவன் கருத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கருத்தை, அவன் கோபத்தை வந்து தோணினபடி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் வன்மமாக விஷமமாக பண்ணியிருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா தாவேக்காலேயே 90% வந்து என்ன மாதிரி இருக்காங்க. நான் ஒரு எதிர்மறை கருத்து ஒன்று வைக்கிறோம்னா, எதிர்மறைக்கு இடமே இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறது, மொத்த குடும்பத்தையும் கெட்ட வார்த்தையில் திட்டுறது. இது நான் மட்டும் சொல்லலை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 யூடியூபர்ஸ் சொல்லிட்டாங்க. இதை என்ன பண்ணுவீங்க இப்போ வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுவீங்க அவ்வளோதானே அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த அந்த அன்பார்லிமெண்ட்ரி லாங்குவேஜுக்கு தாவேக்கா தொண்டர்ஸ் வந்து பாப்புலர் ஆயிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி தொண்டர்கள் வந்து, தொண்டர்கள்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் தெம் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பண்பாடு இல்லாத ஒரு நெகட்டிவ் பிஹேவியரில் இருக்காங்க. பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அன்பார்லிமெண்ட்ரியாக வந்து இப்போ கமெண்ட் செக்ஷனில் பேசுறது, ஆடியோ ஃபைல்ஸ் அனுப்புறது, இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தாவேக்காவே மொத்தமாக நம்ம வந்து கண்டம் பண்ணி வச்சிட முடியாது. தாவேக்கா சரியாகி ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியாக வரணுன்றது தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். அது பக்குவப்பட்டு வரணும்னு தான் சொல்கிறோமே தவிர அதுக்காக தாவேக்காவே தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இதுவும் யாராவது ஒருத்தர் 2 பேர் பண்ணியிருக்கலாம். Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க, 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology.